वृषभध्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात्। வரம் வேண்டும் நாடும் கோளும் உன்னை காண வேண்டும், காண வரம் வேண்டும் நாடும் கோளும் உன்னை காண வேண்டும். குரு பார்வைப்பட வேண்டும் தினமும் கணமும், தேவார தேனமுதம் நீ கேட்க தருணம், நாவார உன்னை பாட அருளை தரணும், காண வரம் வேண்டும். வலது கால் கீழே இடது கால் மேலே அமர்ந்திருக்கும் பிரகஸ்பதி குரு பகவான் மீனம் மற்றும் தனுர் ராசிக்கு சொந்தக்காரர். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரமே பாருங்கள் ஒரே ராசியில் இருக்காது. இது எல்லாத்துக்குமே 2 ராசி. புனர்பூசம் எடுத்துட்டிங்கன்னா மிதுன ராசிலையும் வரும், கடக ராசிலையும் வரும். விசாகம் எடுத்துட்டிங்கன்னா துலா ராசிலையும் வரும், விருச்சிக ராசிலையும் வரும். பூரட்டாதி எடுத்துட்டிங்கன்னா கும்பத்துலேயும் வரும், மீனத்துலேயும் வரும். அப்போது குரு பகவான் இந்த நட்சத்திரங்கள் இவருடைய சொந்த நட்சத்திரங்கள். அவருக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பொன் வண்ணம்னு சொல்கிறாங்க. மஞ்சள் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஆனால் பொன் வண்ணம் தான் சரியான வார்த்தை. பொன்னன்னு பேர் சுவாமிக்கு. இந்த மாதிரி குரு பகவானுக்கு நிறைய விசேஷங்கள் இருந்தாலும் தேவகுரு என்ற வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவர். வாழ்க்கையில் குரு கிடைக்கணுங்க. குரு அமைஞ்சிட்டா பொக்கிஷம் கொட்டுங்க. அதுவும் கண்ணியில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம திருக்கழுக்குன்றத்தில் ஒரு வலம்புரி சங்கு பிறக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த திருக்கழுக்குன்றத்தில் பிறக்கக்கூடிய கண்ணியில் இது வரைக்கும் எப்பெல்லாம் கன்னி ராசிக்கு குரு பகவான் வராரோ அப்போ மட்டும்தான் சங்கு பிறக்குது. நினைத்தாலே அற்புதத்தை நிகழ்த்தி தரக்கூடிய நமது குரு பகவான் இங்கே பொன்வண்ணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வித்தியாசமான கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாய்ப்பது சற்று தலை சாய்ந்து. இந்த தலை சாஞ்சு இருக்கக்கூடிய இந்த குரு பகவானை வணங்குறதுனால யாருக்கெல்லாம் குரு திசை நடக்கிறதோ, யாருக்கெல்லாம் குரு புத்தி நடக்கிறதோ அவர்கள் அனைவருக்கும் குரு பகவானின் அருள் பூரணமாக கிடைக்கக்கூடிய கன்னியின் வீட்டில் இருந்து அவருடைய நேரடியான 7ஆம் பார்வையாக மீனத்தையும், 5ஆம் பார்வையாக மகரத்தையும், 9ஆம் பார்வையாக ரிஷபத்தையும் பார்வை செய்கிறார். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அது விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.